சார் என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். சந்துரு ஒரு பிளானோட தான் சார் இங்கே வந்திருந்தான். நைட்டு காயத்ரி வீட்டுக்கு போக போகிறேன், அவளை வீடியோ எடுக்க போகிறேன்னு சொன்னான் சார். காயத்ரியா? யாரா அது? சார் அது வந்து காலேஜில் எங்கள் கூட படிக்கிற பொண்ணு சார். சந்திருக்கு அவன் மேலே ஒரு இது சார். ரொம்ப நாளாக அவளை கரெக்ட் பண்ணிட்டு இருந்தான் சார். ஆனால் அவள் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல சார். கடவுளே, என்னங்க சொல்றான் இவன்? நீ கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? நீ சொல்றா. நேற்று சந்துரு ரொம்ப கடுப்பில் இருந்தான் சார். நைட்டு காயத்ரி வீட்டுக்கு போய் அவளை வீடியோ ஷூட் பண்ணி நெட்டில் போட்டு அசிங்கப்படுத்த போறேன்னு சொன்னான் சார். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். வேண்டாண்டா, இதெல்லாம் ரிஸ்க்னு சொன்னேன், அவன் கேட்டுக்கல சார். நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு நைட்டு அவளை படம் எடுத்து அதை நெட்ல நான் போடலைன்னா என் பேரு சந்திரு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான் சார். டேய், அந்த பொண்ணு யாரு? அவ எங்க இருக்கா? அந்த அட்ரஸ் எல்லாம் தெரியுமா உனக்கு? தெரியும் சார். ஏய், உட்காரெல்லாம் முடியாது. இந்த பாரு, அந்த கர்மம் பிடிச்சவன் இன்னும் ரத்தத்தை எங்கெங்க கொட்டி வச்சிருக்கானோ தெரியாது. நான் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரேன். யாரா இருக்கும் இந்த நேரத்துல? சத்தம் வேற பயங்கரமா இருக்கு. வா போய் பார்க்கலாம். வா மொல்ல வா, மொல்ல வா. பாட்டி பயப்படாத. சரி, பாட்டி இரு இரு. ம் ம். நீங்களா? வணக்கம்மா. உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க சார். உட்காருங்க. நீயாம்மா காயத்ரி? நான் தான் சார். என்ன சார் திடீர்னு? ஆக்சுவலி உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லை. பிளசன்ட் சர்ப்ரைஸ். உட்காருங்க சார். இருக்கட்டும்மா, நானும் உன்னை எதிர்பார்க்கல. வேற யாரை எதிர்பார்த்து வந்தீங்க? அம்மா, என் புள்ள பேரு சந்துரு. காயத்ரின்னு ஒரு பொண்ணு கூட அவன் படிக்கிறாங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். 2 நாளா என் புள்ள சந்துருவை காணுமா. அவன் எங்க போனான், என்ன ஆனானே தெரியல. அதை பத்தி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் காயத்ரியோட அட்ரஸ் கிடைச்சது. இங்க வந்து பார்த்தா, ஓ, சந்துரு அப்பாவா நீங்க? ஆமாம்மா, சந்துருக்கு வந்தானம்மா. இல்லையே சார். அவன் எதுக்கு சார் இங்க வரணும்? வரல. நேத்துல இருந்து நாங்க வீட்லயே இல்ல சார். காயத்ரியுடைய தங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு திரும்பி வரும்போதுதான் கார்ல பெட்ரோல் இல்லாம நின்னு போயிடுச்சு. அப்பதான் சார் பெட்ரோல் பங்க்ல நான் உங்களை பார்த்தேன். நீங்க கூட கார்ல. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? சந்திரவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். அட நீ வேறம்மா, உருப்படாத பிள்ளைய பத்துக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்க, அது எனக்கு தாம்மா தெரியும். ஊர்ல ஒரு இடத்துலயும் அவனுக்கு நல்ல பேர் இல்லம்மா. யாரை கேட்டாலும் அவன் அப்படி இப்படின்னு 1008 கதை சொல்றாங்கம்மா. இப்ப
உன் அட்ரஸ கொடுத்தவன் கூட என்ன சொன்னான் தெரியுமா? காலேஜில் உன்கிட்ட கூட 2-3 தடவை தப்பா நடக்க முயற்சி பண்ணான்னு. இதையெல்லாம் கேட்கறப்ப எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமாமா? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் சார். அது உன் பெருந்தன்மம்மா. பொறுக்கி ஆனாலும் அவன் என் பிள்ளை இல்லையா? எங்க போனா என்ன ஆனான்னு தேடித்தானமா ஆகணும். என்ன சார், இதுக்கெல்லாம் நீங்க போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? புள்ள திரும்பி வந்ததும் உட்கார வச்சு பேசி பாருங்க. பதமா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. இந்த காலத்து பசங்கள்லாம் எதையும் அன்பா சொன்னாதான் புரிஞ்சுக்குவாங்க. அதிகாரம் பண்ணா எதிர்த்துக்குவாங்க. அது வாஸ்தவம் தான்மா. அப்ப நான் கிளம்புறேம்மா. வரேம்மா. சரிங்க. அம்மா காயத்ரி. என்ன சார்? சந்திர இங்க உண்மையாவே வரல இல்லம்மா? இல்லையே சார், நான் தான் சொன்னேனே. மனசு கேட்கலம்மா. அதாம்மா வரம்மா. போன் வர்ற மாதிரி இருக்க. அது லக்கேஜ்ல என் போன் வச்சுட்டேன் சார். வரல. நேத்துல இருந்து நாங்க வீட்லயே இல்லை சார். காயத்ரி, அங்க என்ன பண்ற? கதவை சாத்திட்டு உள்ள வா. வா. பாட்டி, எனக்கு பயமா இருக்கு பாட்டி. எனக்கும் தான் பயமா இருக்கு. என்ன பண்றது? என்ன நடக்குதோ நடக்கட்டும், பாத்துக்கலாம். வா.
அத்தை பால் கொடுத்து அமிச்சாங்க. எனக்கு நைட்ல பால் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. உங்களுக்கு வேணா நீங்க குடிச்சுக்கோங்க. உட்காரு கௌரி. இல்ல மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுவும் இப்பவே பேசினா நல்லதுன்னு தோணுது. என்னடா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்த பொண்ணு தலை குனிஞ்சு வராம ஆசீர்வாதம் வாங்காம இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுறாளேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் இப்படிதான். இன்னொருத்தவங்களுக்காக என்ன மாத்திக்கிட்டு என்னால நடிக்க முடியாது. அவசியம் இல்லை கௌரி. நீ என்ன பேசணும்னு ஆசைப்பட்டு அதை பேசு. நானும் உங்ககிட்ட பேசணும். நீ பேசினதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். மாமா, எனக்கு உங்களை பிடிக்கல. தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. நான் சுத்தி வளைச்சு சொல்ல வேண்டாம் தான் நேரடியாவே சொல்லிட்டேன். சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கோம், பழகி இருக்கோம். உங்களை வித்தியாசமா நான் நினைச்சதே இல்ல. அக்காவை கட்டிக்க போறேன்னு சொன்னப்போ மனசுக்குள்ள நிறைய மரியாதை இருந்துச்சு. ஆனா எப்ப அது இல்லாம போய் நீங்க என்ன கட்டிக்க போறீங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே அந்த மரியாதை எல்லாம் போயிடுச்சு. இவ்ளோ ஏன் உறவுக்காரன்ற பாசமே போயிடுச்சு. என்னடா இப்படி பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. உண்மையிலே எனக்கு உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுற மாதிரி இருக்கு. எனக்கு நடந்த கல்யாணத்தை நினைச்சா அப்படியே ஆர்வரப்பா இருக்கு. கோவமா வருது. ஒண்ணு மாமா, நானு எனக்கு மனசு இருக்கு, ஆசாபாசங்கள்லாம் இருக்கு, கனவு இருக்கு, லட்சியம் இருக்கு. இந்த கல்யாணம் என் அப்பாவோட கௌரவத்துக்கும் உங்க அப்பாவோட விருப்பத்துக்கும் தான் நடந்திருக்கே தவிர எனக்கும் உங்களுக்கும் இல்ல. அவங்க கௌரவத்தையும் மரியாதையும் காப்பாத்த நீங்க என் கழுத்துல தாலி கட்டி இருக்கீங்க. அதான உண்மை. எப்படி மாமா என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னீங்க? நான் என்ன நினைப்பேன், இத நான் எப்படி எடுத்துக்குவேன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? என்ன விடுங்க. உங்களுக்கு எப்படி மாமா இதுக்கு மனசு வந்துச்சு? உங்க மனசுல எங்க அக்காவை எப்படி எல்லாம் நினைச்சு பாத்திருப்பீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அக்கா போட்ட ட்ரெஸ், அக்கா படிச்ச புத்தகம், அக்கா விளையாண்ட விளையாட்டு பொருள் எல்லாம் அவளுக்கு வேணானதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொடுப்பாங்க. இப்போ அக்காவை விரும்பின ஒருத்தர் தான் எனக்கு வீட்டுக்காரர். அக்காவை நினைச்ச மனசுல என்ன எப்படி மாமா நேசிப்பீங்க? உங்களுக்கு கேவலமா இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன ஏண்டா ஆண்டவ இவ்ளோ கேவலமா நடத்துறான்னு எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா எங்க அப்பா தற்கொலை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவரு சாக வேண்டாம்னு தான் தலை எழுத்து இதுக்கு சம்மதிச்சேன். உங்களுக்கு கழுத்தை நீட்டின. உங்களால என்ன தொட்டு தாலி கட்டதான் முடியும். சத்தியமா என் மனசை தொட முடியாது. காயத்ரியை நான் காதலிச்சது உண்மை, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது உண்மை. ஆனா அவ உட்கார வேண்டிய இடத்துல உன்னை உட்கார வச்சுட்டு நினைச்சப்பார், தப்பு கௌரி. வாழ்க்கையில சில பேத்துக்கு நினைச்சது ஒன்னா இருக்கும், கிடைச்சது ஒன்னா இருக்கும். அப்போ நீங்களும் என்ன இஷ்டம் இல்லாம தான் கட்டிக்கிட்டீங்களா? சத்தியமா அது மாதிரி ஒண்ணும் இல்ல. இந்த பாரு, கொஞ்ச நேரத்துக்கு நீ சொன்ன மாதிரி இந்த ஆசை, கனவு, லட்சியம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 4 நல்ல பேர் நமக்கு அமையணும். அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான்.
அதை நீங்க செஞ்சுட்டு போக வேண்டியதானே? என்ன எதுக்காக இழுத்தீங்க? அதுக்கு காரணம் நான். என் விதி. சொல்ல போனா உன் விதி என் விதி சேர்ந்து விளையாடுது. ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? அப்ப இதையும் கேட்டுக்கோங்க. அதே விதிதான் இப்போ வேற விதமா செயல்பட போகுது. நான் உங்களுக்கு பொண்டாட்டியா தாலி கட்டிக்கிட்டு என்னால உங்களுக்கு விசுவாசமா இருக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னைக்கும் நான் ஒரு நல்ல மருமகளா இருப்பேன். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனா உங்களுக்கு பொண்டாட்டியா என்னைக்கும் என்னால இருக்க முடியாது. என் கழுத்துல நீங்க கட்டின தாலி ஒரு மஞ்ச கயிறு மாதிரி அது அங்கேதான் இருக்கும். அதுக்கு மேல எந்த மரியாதையும் நான் அதுக்கு தரப்போறது இல்ல. நான் காலம் முழுக்க கண்ணியா இருந்து சாவறதுதான் என் தலையெழுத்துனா நான் அப்படியே இருந்துட்டு போறேன். ஆனா மனசுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய செத்தாலும் என்னால வாழ முடியாது. புரியுது கௌரி. இது பார், நான் ஒன்றும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். அதே நேரத்தில் நீ எடுத்த முடிவு சரின்னு சொல்ல மாட்டேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, என் மனசுல இப்ப காயத்ரி கிடையாது. இதை நீ என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு நம்ம சேர்ந்து வாழலாம். தேங்க்ஸ். நான் கீழ்படுத்துக்கிறேன். என்னங்க? என்னங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப சாப்பாடு போடுறேன். என்னங்க? என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை லட்சுமி, நேற்று வரைக்கும் என் பொண்ணு கௌரி இங்கேதான் சுத்திக்கிட்டு கிடந்தா. ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு குறுக்கு நெடுக்குமா ஓடிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு அவ இல்லாம என்னமோ மாதிரி இருக்கு. நல்லா இருக்குங்க. பொண்ணா பிறந்தா என்னைக்காவது ஒரு நாள் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா எப்படிங்க? உனக்கு கஷ்டமா இல்லையா லட்சுமி? எதுக்குங்க? கௌரி கல்யாணம் பண்ணி போயிட்டாளேன்னா? அப்படி இல்ல, பாசமா வளர்த்தோம், கோவமோ சந்தோஷமோ உடனே காட்டிடுவோம். அவளும் அப்படித்தான் இருந்தா. திடீர்னு ஏதோ குறையற மாதிரி இருக்கு. நான் சொல்றேன்னு கோவப்படாதீங்க. காயத்ரி விஷயத்துல தாங்க எனக்கு அப்படி இருக்கு. நினைச்சு நினைச்சு பார்த்தாலும் மனசு ஆறவே மாட்டேங்குதுங்க. நாம பெத்த பொண்ணுங்க காயத்ரி. அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்க, அது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? எப்படி லட்சுமி மறப்ப? எல்லாம் தான் வீணா போயிடுச்சு. அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டா சரியாங்க? அவ என்னங்க தப்பு பண்ணா? அப்பத்துல இருந்து இப்ப கௌரி கல்யாணம் வரைக்கும் அவ ஒரே மாதிரி தானங்க இருக்கா? ஒழுங்கா தானங்க நடந்துட்டு இருக்கா? வாய மூடுறியா? வேலை மெனக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு வராத, வரவே கூடாது, வந்து நின்னு என் மானத்தை வாங்காதேன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். என் பேச்ச மீறி அவ கல்யாணத்துக்கு வந்து நின்னா. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு இது அர்த்தமே இல்லாத கோவங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. அவ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வரலன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்குமா? காயத்ரி கல்யாணத்துக்கு வரலன்னா கௌரி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு குமார் சொல்லிருக்காரு. அப்புறம் நீங்க மட்டும் எப்படி கல்யாணத்தை நடத்திருப்பீங்க? அத்தனை பேர் இருந்த கல்யாண மண்டபத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு.
கௌரிய காணோம்னு மண்டபம் பூரா தேடிக்கிட்டு இருந்தோம். காயத்ரி வந்ததுக்கு அப்புறம் தானே தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தா. என்னங்க பண்ணிட்டா அவ? நாம நல்லா இருக்கணும், நமக்கு நல்லது செய்யணும், தங்கச்சி கல்யாணம் ஒரு தடை இல்லாம நடக்கணும்னு நினைச்சது தப்பாங்க. அத்தனை பேரும் எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்தா போதும்னு வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நகையை போட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு அன்னை கலாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருங்க அவங்க வாய் அடைச்சது? காயத்ரியும் அந்த பாட்டியும் இல்லைன்னா எப்படி இது நடந்திருக்கும்? ஏங்க, இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து பேசணுங்க. யாருங்க சொல்லுவா அப்படி? எவ்வளவு நகை குறையுதோ அத நான் செய்யறேன், அதுவும் இப்பவே செய்யறேன்னு துணிஞ்ச அந்த பாட்டி சொல்லலைன்னா எப்படிங்க அண்ணி வாயடிச்சு போயிருப்பாங்க? பெத்த பொண்ண பகையாளியா நினைக்கிறது தப்புங்க. தப்பே பண்ணிருந்தாலும் என் பொண்ணு உத்தமிதான்னு ஊரு பூரா எல்லா தாயும் தகப்பனும் சொல்லுவாங்க. நம்ம பொண்ணு எந்த தப்பும் பண்ணாமலே அவளை நீங்க தண்டிச்சிட்டீங்க. இப்ப சொன்னீங்களே வீடு வெறிச்சோடி கிடக்குதுன்னு, கௌரி போனதுனால இல்லங்க. காயத்ரி என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போனாலோ அன்னைக்கே நம்ம வீடு வெறிச்சோடி போயிடுச்சுங்க. உங்க முரட்டு பிடிவாதத்துக்கு அவ வாழ்க்கையை பலி கொடுத்துறாதீங்க. நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். காயத்ரி வாழ வேண்டிய பொண்ணு. அவ நல்லபடியா படிப்பை முடிச்சு அவ ஆசைப்பட்ட மாதிரி கலெக்டர் ஆகி வந்தா வேண்டான்னு சொல்லுவீங்களா? அவ என் பொண்ணு இல்லைன்னு அப்பவும் நீங்க அடம் பிடிப்பீங்களா? அதனால யாருக்குங்க நஷ்டம்? ஆயுசு பூரா அளந்து அளந்து காட்ட வேண்டிய பாசத்தை மொத்தமா அவ தலையில கொட்டிட்டு இப்ப உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? வேண்டாங்க, இது நல்லது இல்லைங்க. தயவு செய்து காயத்ரியை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாங்க. அவ இங்கிருந்தே படிக்கட்டும். அதான் அவளுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. என்னடா இவ இப்படியெல்லாம் பேசுறாளேன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் தப்பு செய்யறது இயல்புதாங்க. இன்னைக்கு செஞ்ச தப்ப இப்பவே திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நழுவ விட்டுட்டா பின்னாடி நம்ம தாங்க அழ வேண்டி இருக்கும். அவளால வளர்ந்த இந்த வீடு, அவளால தொடங்கின இந்த வாழ்க்கை, அவ இல்லாம நமக்கு எந்த சந்தோஷமும் இல்லைங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.